கோவம் வரும்போது தியானம் பண்ணுங்கள். பேஷண்ட் தியானம் பண்ணும்போது தான் சார் டாக்டர் எனக்கு கோவமே வருது. டாக்டர் எனக்கு வந்திருக்க வியாதி குணமாயிடுமா, இன்னும் கொஞ்ச நாளில் குணமாயிடுமா, இல்லை அதுவே உங்களுக்கு பழகிடும். காதலன் வர வர இந்த உலகம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு டார்லிங் அப்படின்னு. காதலி நீங்கள் மட்டும் என்னவா, நான் இப்போ மாசமாக இருக்கேன். முதலாளி ஸ்டாஃபிடம் கொடுத்த வேலையை டக்குன்னு செய்யணும், எல்லா இதுவும் பிரமாதமாக வேலை செய்யணும் ஸ்டாஃப். அப்போ அதுக்கு நீங்கள் ஒரு ரோபோவை தான் வேலைக்கு வச்சுக்கணும். அப்பா ஏன்டா உன்னை அண்ணன் என்ன எவ்வளோ நல்லா படிக்கிறான், நீ இருக்கிற மகன், உன் அண்ணன் கூட பேங்க்கில் மேனேஜராக இருக்கான், நீ மட்டும் இன்னும் கிளர்க்காகவே இருக்கியே. சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு எப்படி போக போகிற, பஸ்லையா இல்லை ட்ரெயினில்? ரெண்டும் இல்லை, நடராஜா கோயிலுக்கு நடந்தே போயிட போகிறேன். வேலை வெட்டி இல்லாமல் ஊர் சுற்றியே உன் பையன் இப்போ என்ன செய்துட்டு இருக்கான்? அவன் இப்போ விவோவாக இருக்கான். எனது இப்போது விவோவா, விஜிலன்ஸ் ஆஃபீஸராக இருக்காரா, இல்லை வெட்டி ஆஃபீஸராக இருக்கான்னு சொல்ல வந்தேன். மனைவி நீங்கள் செத்தா நானும் செத்து உங்கள் கூட வந்துடுவாங்க. அடி பாவி, செத்தப்புறம் மாதிரி எனக்கு நிம்மதியாக இருக்க விட மாட்டியா? எங்கே கப்பல் கவுந்தா மாதிரி கணத்தில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க? அட ஆமாம், எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்ச? சரக்கு ஏற்றிட்டு போனேன், என் கப்பல் நடுக்காட்டில் கவுந்துருச்சே. ஏம்மா மரம் மாதிரி நிற்கிறேன், உன் பேர் என்ன? வெண் சாம்பரம். அப்பா அப்பான்னு எனக்கு ஒரு கதை சொல்லப்பா. அது போப்பா, என் சொந்த கதையே ஒரு சோக கதை. பிராந்தி விஸ்கின்னு குடிச்சிட்ருக்கோம் புருஷன் ஏன் இப்போது பெப்சி கோக்குன்னு குடிக்கிறாரு? அதில் தான் இப்போ நல்ல கிக்கு இருக்குதா. அடிக்கடி சிவா சிவான்னு ஒன்று பார்த்து உங்கள் அப்பா ஏன் சொல்லிகிட்ருக்காரு? நான் சரியாக படிக்கணும்னு எப்பவும் படப்புத்த வாசி வாசின்னு திருப்பி சொல்லிகிட்ருக்காரு. கணவன் ஃபோனில் யார் கூட அடிக்கடி சிரிச்சு பேசிகிட்ருக்கேன் மனைவி. அது வேறு யாரும் இல்லைங்க, என் முறைமையாமன் பையனோட தான். நம்ம ராஜா வர வர ரொம்ப சுத்தமாக மாறிட்டார். ஆமாம், டாய்லெட்டில் கூட டிஸ்டிலரி வாட்டர் தான் யூஸ் பண்ண வரணும்னு பார்த்துக்கோயேன். அம்மா சுத்தம் சோறு போடும் மகன். நம்ம வீடு எப்பவும் சுத்தமாக தான் இருக்குது, அப்புறம் ஏன் சோறு தானாக வரமாட்டேங்குது? மனைவி எங்கே உங்கள் பேரில் இருக்கிற சொத்தெல்லாம் என் பேருக்கு எழுதி வச்சுருங்க, ஏன்? அப்போ தாங்க நான் என் சொந்த காலில் நிற்க முடியும். Nadula, now I'll take next one. Yeah, I'll please come here. Nadula, I'll take 2 minutes to come with some what I think is original. 1945, I think there was a round table conference in London about how India's independence should be worked out. So Mahatma Gandhi went to London. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரவுண்ட் டேபிள் 1945 தான் நினைக்கிறேன். அப்போ he went in his own, you know what, when I say his own uniform, only basic minimum clothes order, he went up to attend the conference. அப்போது ரிப்போர்ட்டர் கால் விழுத எல்லாம் மைக்ஸ். ஸோ அப்போ ரிப்போர்ட்டர் கேட்டான், ஐ மீன் you are not wearing proper clothes to meet the queen அப்படின்ட்டு. The queen, நான் இங்கிலீஷில் சொல்லிவிட்டு அப்புறம் தமிழில் சொல்கிறேன். The queen is wearing enough for both of us அப்படின்ட்டு. அப்படின்னா குவீன் நான் வேணால் கம்மியாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கலாமே ஒழிய, குவீன் இஸ் வேரிங் பிகாஸ் ஷீ இஸ் காட் ஆர்னேட் ட்ரெஸ்ஸு, அந்த இதெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு பெருசாக ஷீ இஸ் ட்ரெஸ்ட் எனஃப் ஃபார் போத் ஆஃப் அஸ் அப்படின்ட்டு. He உடனே readily replied. This is one real humor attributed to Mahatma Gandhi. ரெண்டாவது, Mahatma Gandhi always believed that he should live a modest life. ரொம்ப ஆடம்பரம்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. And he wanted to travel only by, he should travel only by third class. அந்த காலத்துலாம் தேர்ட் கிளாஸ் இருந்தது, ஃபஸ்ட்டு 2, 3ன்றது இஃப் யூ ரிமெம்பர் 1950s இருந்தது. நான் பார்த்துருக்கேன் தேர்ட் கிளாஸ் எல்லாம். அதில் என்ன பண்ணுவான்னாக்க, காந்திய செக்யூரிட்டி ரீசன்ஸ் அண்ட் அதர் ரீசன்ஸ் ஆல்சோ என்ன பண்ணுவான்னா, இந்த ஃபஸ்ட் கிளாஸ் கேபின் ஃபஸ்ட் கிளாஸ் இதுக்கு எதிர 2 ஸ்ட்ரோக் போட்டுருவா. 2 ஸ்ட்ரோக் போட்டால் ரோமனில் 3 ஆகிடுறது இல்லையா, 1 3 ஸ்ட்ரோக் போட்டால்
they would make him enter that cabin, and he thought he's traveling by third class, but actually he was traveling by first class. Some books have been written about Mahatma Gandhi. It cost the nation much more to keep him in poverty. I mean, to keep him in simple life, because Gandhi was believed in simplicity, but the nation had to take care of him. That is, these are two things attributed to Mahatma Gandhi. Now, I'll give the floor to Mr. Jayaraman. Hello. Hello, good evening, everybody. I'm sorry, Balaji sir would have preferred that I speak extempore like him, but I am not up to it. Maybe in course of time, I might try that. But now if I try that, I might end up tying in knots, and I will become a laughing stock. So I better read from what I have stored. My cell phone is not suddenly working properly, so I have brought the iPad. Now we will start with the Dennis. Huh? Yeah, okay, thank you. Because it is nothing but it is overflowing with data. That is the only thing. Now we will start with that cartoon child character, Dennis the Menace. He is sitting in the Central Park with his dad, and both he and his dad are having an apple half bitten, and suddenly Dennis asks his dad, Dad, if a doctor's kid ate an apple a day, would he ever see his dad? It is like many children ask some questions, inconvenient and impossible to answer questions. So he was famous for that. And that way, he is foxed. He cannot reply for that. And now, we have got in our galaxy of characters, we have got Santa and Banta jokes, and we have got Birbal and Akbar, and we have got Tenali Rama and Krishna Devaraya, and foreign personalities also. So now I will give a few Santa and Banta jokes. Banta said to Santa, I have invented a new kind of computer which behaves like a human being. In what way? Asked Santa. Whenever it makes a mistake, replied Banta, it blames other computers. Santa and Banta went fishing. They caught a lot of fish and returned to the shore. Santa, I hope you remember the spot where we caught all these fish. Banta says, yes, I marked X on the side of the boat to mark the spot. Santa, you idiot, how do we know we will get the same boat tomorrow? So actually what was meant was that the place where the fish is available, that should have been marked. But they are talking about boat. Banta sent an SMS to his pregnant wife. Less than a minute later, the report came on his phone and he started dancing. The report said delivered. It was an SMS. Banta went to a cheap restaurant to have dinner. He ran into his friend Ramlal, who was working there as a waiter. Ramlal, are not you ashamed of working in this third-class restaurant? Santa asked. I may work in a third-class restaurant, replied Ramlal, but I don't eat in one like you. Santa was flying to Chandigarh from Pune. He was allotted a middle seat, but decided to take the window seat instead, which had been allotted to an old lady.
The lady requested Santa to exchange the seat and let her sit on the seat allotted to her. He refused, saying, I want to see the view from the window. The old lady complained to the air hostess, who requested Santa to sit on his allotted middle seat. Santa was adamant and bluntly refused. The air hostess went up to the co-pilot. He too came and requested Santa, but in vain. Finally, the captain of the aircraft came. He whispered something in Santa's ears. Santa immediately vacated the window seat and took the middle seat. Astonished, the air hostess and the co-pilot asked the captain what he had said to Santa. The captain replied, nothing. I just told him that only the middle seat will go to Chandigarh. All others were going to Jalandhar. Banta asks, can you tell me what Ford is? Santa says, sure, it is a Gaddi. Gaddi na, it is a car. Banta, tell me what is Oxford? Santa, sure. Oxford is Bail di Gadi. Bullock cart, Bail di Gadi. Santa says, I am feeling like a legislative body, Vidhan or Lok Sabha. Santa, what do you mean? My stomach is upset, he says. What does your stomach have to do with legislative assemblies or parliament? I am passing motion after motion after motion. Interviewer, just imagine you are on the 5th floor of a building and it caught fire. Then how can you escape from there? Santa, it is very simple. I will stop my imagination. Interviewer asks, what is your birth date? 13th October. Interviewer, which year? Oye, uluke patte, every year. He says. Santa and Banta met on a village road. Santa was carrying a large gunny bag over his shoulder. Oye, Santa, what is in the bag? Murgiyan, chickens. If I guess how many, can I have one? Asked Banta. Yes, you can have both of them. Okay, said Banta, 5. So now we come to Akbar and Birbal. Adhyapak, the teacher, asked Akbar Kaunta, Chaitra, that is the student, Sir, Akbar Geta. Adhyapak, kaise? Chaitra, Sir, आपने सुना होगा कि लैला मजनू, हीर रांझा, सोनी महिवाल, शीरी फरहाद आदि केवल अकबर के केस में अकबर बिरबल है. Federer and Sachin met. Federer says India is world's largest market for tennis ball and rackets. Sachin, yes, we love tennis, but cricket is our first love. Federer, you people play cricket with tennis balls? Sachin says yes. Then what do you do with tennis rackets? We connect batteries to it and kill mosquitoes. So, a Jew and an Arab go into a bakery. The Arab steals 3 pastries and puts them in his pocket and says to the Jew, see how good I am. The owner did not see a thing. The Jew says to the Arab, that is typical of you Arabs. I am going to show you an honest way to get the same result. He asks the owner of the bakery and says, give me that pastry and I will show you a magic trick. Intrigued, the owner accepts and gives him a pastry. The Jew swallows it and asks for another one. The owner gives him the other one. Then the Jew swallows that one and asks for a third pastry and eats that too. The owner is starting to wonder where the magic trick is and asks, so what did you do with the pastries? The Jew replies, look in the Arab's back pocket. London. See, the father of the kids, the day before Christmas Eve, he telephones his son, I hate to ruin your day, but I have to tell you that your mother and I are divorcing. 45 years of misery is enough. Dad, what are you talking about? The son screams. We cannot stand the sight of each other any longer, the father says. We are sick of each other and I am sick of talking about this. So you call your sister in Leeds and tell her. Frantically, the son calls his sister, who explodes on the phone. Like hell, they are getting divorced. She shouts, I will take care of this. She calls Scotland. Scotland is where the father is. She calls Scotland immediately
and screams at her father, "You are not getting divorced? Don't do a single thing until I get there. I am calling my brother back and we will both be there tomorrow. Until then, don't do a thing. Do you hear me?" And hangs up. The old man hangs up his phone and turns to his wife. "Sorted, they are coming for Christmas and they are paying their own way." So now we'll coming back to Akbar and Birbal. Emperor Akbar was in the habit of putting riddles and puzzles to his courtiers. He often asked questions which were strange and witty. It took much wisdom to answer these questions. Once he asked a very strange question: "Can anyone tell me how many crows are there in this city?" The courtiers were dumbfounded by this question. Akbar glanced at his courtiers. As he looked one by one, the heads began to hang low in search of an answer. It was at this moment that Birbal entered the courtyard. Birbal, who knew the nature of emperor, quickly grasped the situation, asked, "May I know, Alampana, the question so that I can try for an answer?" Akbar said, "How many crows are there in this city?" Without even a moment's thought, Birbal replied, "There are 50,589 crows, my lord." "How can you be so sure?" asked Akbar. Birbal said, "Make your men count, my lord. If you find more crows, it means some have gone to visit their relatives there. If you find less number of crowns, it means some have gone to visit their relatives elsewhere." Akbar was pleased very much by Birbal's wit and gave him a bag of gold. Moral: a witty answer will serve its purpose. I will make it short. Two Jewish men, Sid and Abe, are sitting in a Mexican restaurant one day. Sid asks Abe, "Do you know if any people of our ancestry were ever born and raised in Mexico?" Abe replies, "I don't know. Let us ask our waiter." When the waiter arrives, Abe asks, "Are there any Mexican Jews?" The waiter says, "I don't know, sir. Senor, I asked the cooks." He returns from the kitchen after a few minutes and says, "No, senor. The cook says no Mexican Jews." Abe is not satisfied and asks, "Are you absolutely sure?" The waiter, realizing he is dealing with gringos, replies, "I check once again, senor," and goes back into the kitchen. While the waiter is away, Sid says, "I find it hard to believe that there are no Jews in Mexico. Our people are scattered everywhere." The waiter returns and says, "Senor, the head cook manual, he says there is no Mexican Jews. Are you certain?" Abe asks again. "Yes, I just cannot believe there are no Mexican Jews." "Senor, I ask everyone," replies the exasperated waiter. "All we have is orange juice, grape juice, prune juice, tomato juice, and apple juice, but no Mexican juice." Thank you. நம்மளுக்கு நடுவில் மிஸ்டர் பாஸ்கர் has come, சம்பந்தி ஆஃப் மிஸ்டர் மணி. ஐ மீன் பிஜி உடோஸ் மணின்னு அவரை சொல்கிறேன். அவர் எங்கேயோ போயிருக்கார். அவர் ஐ நோ ஹீ இஸ் அட்டெண்டிங் டு சம் இம்பார்ட்டன்ட் மேட்டர். Mr. Bhaskar will do Mr. Bhaskar will do a bit of stand-up comedy. Or that's very, very good. Let's encourage him. Let's give him a good hand. Because humor இந்த மாதிரி லைவில் பண்ணால் நல்லாயிருக்கும். வாங்க. ஹலோ, செக் 1 2 3 செக். எல்லாருக்கும் முதல்ல என்னுடைய மாலை வணக்கம். நான் பேச வர்றதுக்கு முன்னாடி என்னை பற்றி சார் வந்து ரொம்ப ஓஹோ அது இதுன்னு ரொம்ப பிரமாதமாக பேசினார். நான் வந்து டிஃபென்ஸில் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆனேன். நான் வந்து என்னை பற்றி அவர் சொன்னதுக்கு காரணம் எல்லாமே நான் அவர்கிட்ட நானே எழுதி கொடுத்தது தான். அதே அவர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒன்று விடாமல் சொல்லிவார் தெரிந்தால் இன்னும் நிறைய சொல்லியிருப்பேன் அவர்கிட்ட. நல்லா சொன்னார். அதுக்கு அவருக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த மேடை பேச்சு இருக்கே, அது வந்து ஒரு சிறப்பு வாய்ந்தது. மேடை பேச்சில் வந்து சில பேர்லாம் ரொம்ப மணிக்கணக்காக பேசிகிட்டே இருப்பா. மைக் அடிச்சதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க பாட்டு பேசிகிட்டே இருப்பா.
நான் வந்து சில சமயம் இந்த எல்கேஜி யூகேஜி பசங்க படிக்கிறாங்க இல்லையா, அந்த ஆண்டு விழாக்கு என்னை கூப்பிடுவாங்க. நானும் ஏதோ நரிக்கதை காக்கா கதைன்னு சொல்லுவேன். ஆனால் எப்போ நிறுத்திக்கணுன்னா, இந்த முதல் வரிசையில் இருக்கிற குழந்தைங்க அப்படியே தரையை கிறுக்க ஆரம்பிப்பாங்க. சரி போதும் இதுன்னு சொல்லிட்டு அதோட நிறுத்திப்பேன். ஹைஸ்கூல் பசங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, கொட்டாவியோட ஆரம்பிச்சிருவாங்க 4th or 5 rows. அதை பார்த்த உடனே சரி இதை நம்ம இதோட நிறுத்திக்கணும்னு நிறுத்திடுவேன். காலேஜ் பசங்க ஆனுவல் டேக்கு போனோன்னா அவங்களுக்கு தெரியும், எல்லாம் விசில் அடிப்பாங்க, ராக்கெட்லாம் விடுவாங்க. அதை பார்த்த உடனே டக்குன்னு நிறுத்திடுவேன். ஆனால் எனக்கு பிடிச்ச இடம் எது தெரியுமா, இந்த முதியோர் இல்லம், பென்ஷனர்ஸ் அசோசியேஷன்லாம் இருக்கும் இல்லையா, பெரிய ரிட்டையர்டு ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அதில் இருப்பாங்க. அந்த இடத்துக்கு என்னை பேச கூப்பிடுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பாட்டு மணிக்கணக்காக பேசிகிட்டே இருப்பேன். எல்லோரும் அப்படியே கேட்டுகிட்டே இருப்பாங்க, உத்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. என்ன விஷயம்னா யாருக்குமே காது கேட்காது. எல்லாம் 70-80 வயசு மேலே இல்லையா, கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்க பாட்டு பொறுமையாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. நான் ஒரு வாட்டி இந்த மாதிரி மேடை பேசிட்டு கீழே இறங்கி போயின்னு இருக்கும்போது ஒரு ஆள் கேட்டார், என்ன சார் பேச்சு முடிச்சிட்டிங்க போல இருக்கே அப்படின்னாரு. ஆமாம், எப்படி கண்டுபிடிச்சிங்க? அதான் கீழே இறங்கி வந்துட்டீங்களே அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி பென்ஷன் அசோசியேஷனில் எனக்கு பேச பிடிக்கும். ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்சவன் அவனுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் விரக்தி ஆகிட்டான். நல்லா படிச்சிருக்கான், வேலை கிடைக்கல, கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்த்தா கல்யாணமும் நல்லா அமையலை. சரி இனிமேல் வாழ்க்கையில் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, தற்கொலை பண்ணிக்கலான்னு விஷம் குடிக்கலான்ட்டு ஒரு பீச் பக்கமாக போனான். போய் விஷம் குடிக்கலான்னும் போது நினைக்கும்போது என்னாச்சு, திடீர்னு ஒரு மைக்கில் ஒரு சத்தம், யாரோ மேடையில் பேசுகிற சத்தம் கேட்டது. அதை பார்த்த உடனே சரி அவர் என்ன தான் பேசுகிறாரு அது கேட்டுட்டு வந்து நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போனோம். ஒருத்தர் தன்னம்பிக்கையை பற்றி ரொம்ப பெரிய பேசிகிட்டே இருக்க, ஒரு 2000 பேர் கேட்டுருக்காங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பற்றி அவர் பேசிகிட்டு இருக்கார் மணிக்கணக்காக. இவரும் கேட்டார். ஒரு மணி நேரம் கேட்டதுக்கப்புறம் முடிஞ்சது. அவர் கீழே இறங்கி வந்தார். நம்ம ஆள் நேராக அவர்கிட்ட போய், சார் நான் உங்கள் பேச்சை கேட்குறதுக்கு முன்னாடி சூசைட் பண்ணிக்கலாம்னு நினச்சேன், வாழ்க்கையில் எதுவுமே சரியில்லைன்ட்டு. ஆனால் உங்கள் பேச்சை கேட்டதுக்கப்புறம் நான் என் முடிவை மாற்றின்ட்டேன் சார். நல்ல தன்னம்பிக்கை வாழ்ந்துடுத்து, நான் இனிமேல் சூசைட் பண்ணிக்க மாட்டேன் சார், அதுக்கு காரணம் நீங்கள் தான் சார். அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு. ஆமாம், இந்த முடிவுக்கு எப்படி நீ வந்த அப்படின்னு கேட்டார். உடனே அவன் சொன்னான், சார் நீங்கள் இப்போ எத்தனை மணி நேரமாக பேசிகிட்டு இருக்கீங்கன்னார். 2 hours பேசிகிட்டு இருக்கேன். சும்மா எவ்வளோ பேர் கேட்டுன்னு இருக்காங்க அப்படின்னு. ஒரு 2000 பேர் கேட்டாங்கன்னு. 2000 பேர் ஒரே நேரத்தில் சாவடிக்கிற நீங்கள் உயிரோடு இருக்கும்போது நான் எதுக்கு சார் சாகணும்? நான் சாக மாட்டேன் சார், நான் முடிவு பண்ணிட்டேன் சார். அந்த ஆள் அப்படியே அப்படின்னு அசைச்சு அடைஞ்சு போயிட்டான். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த பேசும்போது இந்த சினம் தவிர்த்தல்னு ஒரு சப்ஜெக்டை கொடுத்து என்னை பேச சொன்னாங்க. அதாவது கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும். ஆமாம், அது நம்ம ரொம்ப கோபமாக இருக்கக்கூடாது. சினம் தவிர்த்தல் பற்றி என்னை பேச சொன்னாங்க. நான் எனக்கு தெரிஞ்சது தான் சார் தெரியும், சொல்லட்டுமான்னு. தாராளமாக சொல்லுங்கன்னாரு. ஒன்றும் இல்லை, மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் ஒரு ஜப்பான்காரன் ஜப்பானுக்கு போயின்னு இருக்கான். அவனுடைய அந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு அந்த ஒரு எம்ப்ளாயி இருப்பான் இல்லையா, செக்இன் பண்ணுறதுக்கு, அவர்கிட்ட அந்த ஜப்பான்காரன் சண்டை போட்டுட்டு இருக்கான். கண்ணா பின்னான்னு திட்டுறான். அதாவது இந்த ட்ராலி எடுத்து வைக்கும்போது ஒன்று கீழே விழுந்தெடுத்து கை தவறி, அதுக்கு அவனை போட்டு கண்ணா பின்னான்னு திட்டுறான். அவன் அந்த எம்ப்ளாயி ஒன்றுமே கண்டுக்கவே இல்லை. இவன் திட்டுறான், கிட்டத்தட்ட அடிக்க போகிறான். ஆனால் அவன் அப்படி சிரிச்சுட்டே இருந்தான். நான் இதை பார்த்துட்டே இருந்தேன். எல்லாம் ஆச்சு, திட்டினா கண்ணா பின்னு திட்டினான், எல்லாம் முடிஞ்செடுத்து அவனும் ஜப்பான்காரனும் ஃப்ளைட் பிடிக்க போயிட்டான். நேராக நான் அந்த எம்ப்ளாயி கிட்டே போய், அப்பா இந்த சினம் தவிர்த்தல் பற்றி நான் ஒரு லெக்சர் கொடுக்கணும், உன்னை பார்த்த உடனே நீயே லெக்சர் கொடுக்கலாம் போல இருக்கு, அந்த ஜப்பான்காரன் உன்னை கண்ணா பின்னான்னு திட்டுறான், நீ ஒன்றுமே ரியாக்ஷனே இல்லாமல் சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கே, எப்படிப்பா அப்படின்னு. சார் அவங்ககிட்ட எதுக்கு சார் நம்ம பேசணும், எனக்கும் கோவம் வந்தது, நான் என்னுடைய வழியில் டீல் பண்ணிப்பேன். எப்படின்னாரு. ஜப்பான்காரன் ஜப்பான் போயின்ட்டுருக்கான், அவன் லக்கேஜெல்லாம் அமெரிக்காவுக்கு போயின்ட்டுருக்கு அப்படின்னா, அவனுடைய வழியில் லக்கேஜை மாற்றி சின்னத்தை தவிர்த்துட்டான். ஸோ இந்த மாதிரி சினம் தவிர்த்தல் பற்றி ஏதோ பேசிட்டு வந்தேன். அப்புறம் இன்னொன்று கடைசியாக
பொறுமை, பேஷன்ஸ். இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் டாலரன்ஸ், அது 1995 எங்கேயோ செலிப்ரேட் பண்ணாங்க. நம்மெல்லாம் எப்படி பொறுமையாக இருக்கணுன்றதுக்கு ஒரு சின்ன கதை. ஒரு ஆள் வீட்டில் கேலண்டர் அடிச்சுட்டே இருந்தான். கையில் அடிபட்டுடுத்து, கையில் ரத்தம் வந்தது. சரி, நம்ம தெருவில் இருக்கிற டாக்டர் இருக்கார் மாத்துர்போதம், அவர்கிட்ட போய் பார்த்துட்டு மருந்து ஏதாவது போட்டுக்கலான்னு போனான். அங்கே போனால் அந்த மாத்துர்போதம் டாக்டர்கிட்ட ஒரு 40 பேஷண்ட்டு உட்காந்துருக்காங்க வரிசையாக. நர்ஸு எல்லார் வாயிலையும் தெர்மாமீட்டர் இருக்குது. எல்லாம் சட்டையை கட்டிட்டு அப்படி சுருட்டி பக்கத்தில் வச்சுட்டு இருக்காங்க. எல்லார் வாயிலையும் தெர்மாமீட்டர். இவன் நம்ம ஆள் 41ஆவதாக போனான். நர்ஸுக்கிட்ட சொன்னான், இந்த மாதிரி நர்ஸ் கையில் அடிபட்டு டாக்டர் பார்க்கணும், நீங்கள் 41ஆவது ஆள் உட்காருங்க, சட்டையை கட்டுங்க. இல்லை நர்ஸ், கையில் அடிபட்டதுக்கு சட்டையை எதுக்கு பேசக்கூடாது, நீங்கள்லாம் பார்த்தீங்கல்ல 40 பேரும் சட்டையை கேட்டிருக்காங்க, நீங்களும் சட்டையை கேட்டுங்க அப்படின்னா வாயை தரங்கன்னு தெர்மாமீட்டர் வச்சுட்டான் அவன் வாயிலையும். அப்படியே எல்லோரும் உக்காண்ட்ருக்காங்க, பொறுமையாக உக்காண்ட்ருக்காங்க. எல்லாருமே ஏதோ பேசணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் பேச முடியல. வாயில் தெர்மாமீட்டர், வாய் அப்படியே உப்பி பலூன் மாதிரி இருக்குது. 1 மணி நேரம் ஆச்சு. ஒருத்தராக உள்ளே போயிட்டு வந்தாங்க. இப்போ 40ஆவது ஆள் உள்ளே போகும்போது நர்ஸ் அவன் வாங்கிட்டு தெர்மாமீட்டர் எடுத்தா. உடனே இவனுக்கும் எடுத்தா, அடுத்தது நீ போகணுன்னு. இவன் கேட்டான், ஏன்பா என்னப்பா அது அநியாயமாக இருக்குது, சாதாரண அடிப்பட்டதுக்கு போய் வாயில் நர்ஸு சட்டையை கேட்ட சொன்னாங்க, தெர்மாமீட்டரை வச்சுட்டாங்க, இப்போ எதுக்குன்னு விவசாயே இல்லையா தெர்மாமீட்டரை வைக்கணுன்ட்டு அப்படின்னாங்க. சார், இப்போ என்ன நடந்துடுத்த, பொறுமையாக இருக்கணும் சார், இது இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் டாலரன்ஸ் சார். என்ன சார் நீங்கள் அப்படி பேசுகிறீங்க, நீங்கள் எதுக்காக வந்தீங்க? நான் தபால் கொடுக்க வந்தவன்யா அப்படின்னா. தபால் கொடுக்க வந்தவனே உட்காந்து இந்த மாதிரி வருவேன், உட்காருன்னுவாங்க, தெர்மாமீட்டர் 2 மணி நேரம் பொறுமையாக இருக்கணும் சார், டாலரன்ஸ் முக்கியம் அப்படின்னு சொன்னார். ஐ திங்க் நான் ரொம்ப நாள் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். கையில் கடிகாரம் கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி நான் ஒரு மீட்டிங்கில் சொன்னேன். கீழே இருக்கிறவர் சொன்னார், ஏன்யா கையில் கட்டிக்கிற கடிகாரம் தான் பார்க்கல, பின்னாடி மாட்டுக்கிற கேலண்டரையாவது பார்க்கக்கூடாதா அப்படின்னாரு. அதாவது வாரக்கணக்கில் அவர் பேசின்னு இருக்கார், போன வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து இந்த சனிக்கிழமை முடிக்கிற மாதிரி. இதுதான் எனக்கு தெரிஞ்ச சின்ன காமெடி. உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஸோ இப்போ சார் பேசினார், இந்த மேடை பேச்சு பற்றி பேசினார். ஸோ அது ரிலேட்டடாக ஒரு காமெடி ஒன்று. ஸோ ஒரு மேடை பேச்சாளர் கேட்பார், நான் எவ்வளோ நேரம் பேசட்டும் அப்படின்னு கேட்பார். நீங்கள் எவ்வளோ மணி நேரம் வேணாலும் நீங்கள் பேசுங்க, ஆனால் நாங்கள் 8:30 மணிக்கெலாம் எழுந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒன்று. இன்னொன்று மணி சார் முதல்ல இது அங்கே அவருக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசினார். அதுமாதிரி சாப்பாடு அவர் டொனேஷன் கொடுக்கறதுக்காக போனார், பட் அவங்க தப்பாக புரிஞ்சுட்டாங்க அது மாதிரி சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ ஒரு வாட்டி வெளில சாப்பிட போயிருந்தோம், பாஸோடு வெளில சாப்பிட போயிருந்தோம் ஒரு ஹோட்டலுக்கு. ஸோ அங்கே எல்லோரும் ஆர்டர் பண்ணாங்க. ஸோ நானும் ஆர்டர் பண்ணேன், இந்த மாதிரி நான் மீல்ஸ் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னேன். மற்றவங்களாம் அவங்கவுங்க ஆர்டர் பண்ணாங்க. ஸோ அந்த வெயிட்டருக்கு என்ன தோணுது இல்லை, சார் இங்கே அன்லிமிட்டெட் மீல்ஸ் கிடையாது அப்படின்னா. நான் அன்லிமிட்டெட் மீல்ஸ் கேட்கவே இல்லையே, என்னை பார்த்தா நான் அன்லிமிட்டெட் மீல்ஸ் சாப்பிட மாதிரியா இருக்குது அப்படின்னு கேட்டேன் நான். ஸோ அது ஒரு இது. ஸோ அவங்க என்ன தோணுன்னு தெரியல, என்னை பார்த்து நீங்கள் அன்லிமிட்டெட் மீல்ஸ் கிடையாது அப்படின்னு சொன்னாமா. ஸோ இது ஒரு அனதர், இப்போ இது ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் உள்ள ஒரு ஹியூமர். ஸோ இது தவிர நான் ஐ ஷேர் சம் ஜோக்ஸ் விச் ஐ லைக். ஸோ இப்போ ஒய்ஃப் ஹஸ்பண்ட்டை சொல்லுவாள், நீங்கள் ஆஃபீஸில் ப்ரமோஷனுக்கு ஏதாவது வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாள். நான் வழி பண்ணுறேன், பட் எனக்கு ஸ்வீட் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லுவார் ஹஸ்பண்டு. அதுக்கு ஒய்ஃப் சொல்லுவாள், நீங்கள் ப்ரமோஷன் பண்ணோட வாங்க, நான் உங்களுக்கு கடன் வாங்கியா ஸ்வீட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு ஹஸ்பண்ட் சொல்லுவார், நான் கடன் வாங்குறது நான் எடுத்து ஸ்வீட்டாகவே கடன் வாங்க, நல்ல ஸ்வீட் சாப்பிட திருப்தியாவது இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் ஒரு தமிழ் வாத்தியார் கிளாஸ் நடத்திட்டு இருப்பார். அவர் பசங்கள்கிட்ட கேட்பார், இது மாதிரி மும்மூர்த்திகள் யார் தெரியுமா அப்படின்னு கேட்பார்.
அதுக்கு பையன் சொல்லுவான், தெரியும் சார், இந்த மாதிரி ராமமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி, நாராயணமூர்த்தி அப்படின்னு சொல்லுவான். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். மிஸ்டர் பாஸ்கர் சார் வந்து மேடை பேச்சு பற்றி சொல்லிட்டு இருந்தார். அதில் வந்து நிறைய நேரம் பேசுகிறத பற்றி, பேச்சாளர்கள் பேசுகிறத பற்றி பேசினார். அதில் வந்து ஒரு நடந்த சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு மீட்டிங், அந்த மீட்டிங்கில் வந்து ஒரு பேச்சாளர் மைக்கு கிடச்சிதுன்னு பேசிக்கிட்டே இருக்கார். எல்லாரும் எழுந்து போயிட்டான். எழுந்து போனபோது பக்கத்தில் இருக்கிற யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க சார். ஆமாம், யாருமே அவரையும் கேட்க மாட்டேங்கிறாங்க சார் நிறுத்துறதுக்கு அப்படின்னாரு. இன்னொன்று, ஒரு நண்பர் என்கிட்ட வந்து, அவர் வந்து ரொம்ப பங்க்சுவாலிட்டி பார்க்குற நண்பர். அவர்கிட்ட வந்து நான் வந்து சொன்னேன், வந்து ஒரு 2:30 வாக்கில் வந்து நம்ம வந்து வில் செக் இட் அண்ட் வில் சார்ட் இட் அவுட் தட் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னேன். 2:30 வாக்கிலையா அப்படின்னார். ஆனால் வந்து 2:30 PM அப்படின்னு சொல்லணும். அது வந்து 2:30 PM வாக்கில் அப்படின்னேன் நான். என்ன வாக்கிலையானார்? ஆமாம் சார், வாக்கில் வந்துடுது சார், நான் என்ன பண்ணட்டும், 2:30 ஷார்ப்புக்கு வந்துடலாம் சார் அப்படின்னு சொன்னேன் நான். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். சார் வந்து ஒருத்தர், அந்த மாமா வந்து காது கேட்காது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஜோக் சொன்னார். அது என்றைக்குமே வந்து ஒரு ஜோக்கு, அதுவும் கோகுலுவோட ஆனந்தவுடன் வட்டப்படத்தில் போட்ட ஜோக்கை யாருமே மறக்க முடியாது. அது என்ன அப்படின்னா, ஒருத்தர் அங்கேருந்து வருவார், இன்னொருத்தர் இங்கேருந்து கிராஸ் பண்ணுவார். இவர் கேட்பார் அவர்கிட்ட, என்ன சார் பீச்சுக்கு போகிறீங்களா அப்படின்னு. இவர் பதில் சொல்லுவார், ஆமாம் பீச்சுக்கு போகிறேன் அப்படிம்பார். அவர் உடனே பதில் சொல்லுவார், இல்லை இல்லை பீச்சுக்கு போகிறீங்களான்னு நான் நினச்சேன் அப்படிம்பார். ரெண்டு பேருமே சேவுடு. பீச்சுக்கு போகிறீங்களா அப்படின்னா இவர் சொல்கிறத அவர் காது கேட்காது. ஆமாம் ஆமாம் பீச்சுக்கு போகிறேன் அப்படிம்பார். அதே மாதிரி தென்கட்சி சுவாமிநாதன் நிறைய ஜோக்ஸ் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக கூட நிறையா வந்துருக்கு. இப்போ வந்து இந்த ஈடியை பற்றி வர்றபோது, இப்போ ஈடி நம்ம தமிழ்நாட்டில் வந்து இடியாக வந்துட்டுருக்கு. ஈடி எல்லாருக்கும் ஈடிங்கிறத விட இடின்னு சொல்லணும். ஈடியிலேருந்து எல்லோரும் வந்து இப்போ எல்லா ராத்திரிலையும் எல்லார் வீட்லேயும் சர்ச்சை பண்ணி எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க. அது மாதிரி ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து பெரிய பணக்காரர் ஆகிட்டார். அவரை வந்து எப்படா திடீர்னு இவருடைய பணக்காரர் ஆகிட்டான்னு சொல்லிட்டு டெல்லியிலேருந்து ஈடி அஃபிஷியல்ஸ் வந்து செக் பண்ணுறாங்க. அவன் வந்து சொல்கிறான், நான் வந்து வேறு ஒன்றும் தப்பு வழி இல்லாமல் இல்லை, நான் வந்து பெட்டு கட்டி தான் எல்லாத்தையுமே நான் இந்த காசை எல்லாம் சேர்த்தேன், எல்லாமே பெட்டில் வந்த காசு தான், நான் வந்து பெட்டு கட்டிது. அப்படியா, சரி, நாங்கள் சொல்கிறோம் எங்கிட்ட பெட்டு கட்டி ஜெய் பார்க்கலாம் அப்படின்னாரு. சரி நாங்கள் கட்டு, சரி 100 பெட்டு எடுத்து வைங்க அப்படின்னா அவர் 200 எடுத்து வச்சாங்க 2 ஆஃபீஸ். இப்போ வந்து நான் என்னுடைய கண்ணை எடுத்து பல்லால் கடிப்பேன் அப்படின்னா, எப்படி அது அப்படின்னு சொல்லிட்டு சரி கட்டிட்டாங்க பணத்தை. அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, கண்ணில் வந்து இந்த இது மாதிரி வச்சுருப்பாங்க, குமிழ் மாதிரி ஒரு கண்ணில் மூடி வச்சு அதை எடுத்து பல்லால் கடித்தான். உடனே ஏமாந்து போயிட்டு இவங்ககிட்ட உண்மையை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு டெல்லிக்கு போய் அவர் ஆஃபீஸர்கிட்ட, சார் இது மாதிரி அவன் ஒன்றும் செய்ய முடியல, அவன் பெட்டில் தான் எல்லாமே ஜெயிச்சிருக்கான் போல இருக்குது, ஆனால் எங்களால் ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா. அப்படியா, சரி அவனை போய் கூட்டுவாங்க, நான் வந்து அவனுக்கு ஒரு எப்படி என்ன ஏமாத்துறானா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, அங்கேருந்து அவரை கூட்டுன்னு வந்து சென்னையிலேருந்து அவர் ஆஃபீஸில் 30 ஜூனியர் ஆஃபீஸர் உட்கார வச்சுட்டு இவரும் உட்கார்றாரு. என்னப்பா நீ பெட்டில் ஜெயித்தேன் அப்படிங்கிற, எப்படி அப்படின்னா, ஆமாம் சார் பெட்டில் தான் ஜெயித்தேன் அப்படின்னா. சரி என்கிட்ட ஒரு பெட்டு கட்டு பார்க்கலாம் அப்படின்னா. சரி சார், உங்கள் முதுகில் ஒரு மச்சம் இருக்குது அப்படின்னா. எப்படி அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு. இல்லை சார் இருக்குது அப்படின்னாரு. சரி இந்த பெட்டு கட்டுங்க அப்படின்னா.
இவர் வந்து ஒரு 200 ரூபா எடுத்து வச்சார். சரி, கிடையாது இவருக்கு தெரியும் சரின்னு சொல்லிட்டு, சரி சார் 200 ரூபா எடுத்து வச்சுட்டு அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, சரி உங்கள் சட்டையை கட்டுங்க சார் அப்படின்னா. உடனே அவர் சட்டையை கட்டினார். முதுகில் மச்சம் இல்லை. 200 ரூபா, சரி பரவாயில்ல சார் நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் வந்து இப்போ வந்து 2800 ரூபா ஜெயிச்சிருக்கேன் அப்படி. எப்படியா அப்படின்னு கேட்டால், உங்கள் சீனியர் ஆஃபீஸரை உங்கள் முன்னாடி எல்லாரும் முன்னாடி சட்டையை கழட்டி வைக்கிறேன் அப்படின்ட்டு இந்த 30 ஆஃபீஸர்கிட்டையும் நான் வந்து பெட்டு கட்டியிருக்கேன். நீங்கள் சட்டையை கட்டிட்டு இப்போ வெறும் உடம்போடு இருக்கார். எனக்கு 2800 ரூபா எனக்கு லாபம் சார் அப்படின்னா. ஐயோயோ இவனை கொண்டு தமிழ்நாட்டிலே விட்டுருப்பா, இனிமேல் வேறு எங்கேயாரும் வேறு ஸ்டேட்டில் போய் ஈடி போய் ரைடு பண்ணுங்க, போரும் தமிழ்நாட்டுக்கு போகாதீங்க அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி ஒரு எப்போவுமே ஜவுளி கடை ஜோக்கு தான் இது. ஜவுளி கடைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு போனாங்க. எல்லோரும் வந்து நான் ஒய்ஃப் வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. ஒரு ஹஸ்பண்டும் பக்கத்தில் உட்காந்துருந்தார். கொஞ்சம் நேரம் ஆச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த அம்மா வந்து அப்படி இப்படி சுற்றி பார்த்தாங்க, அவரை காணவே காணோம். என்ன ஆச்சுப்பா எங்கே போயிட்டார் அப்படின்னா, திடீர்னு புடவைக்கு நடுவுலேருந்து எழுந்து வராரு. என்ன அப்படின்னா, இந்த அம்மா பார்த்து போட்ட இது சாரி பூரா அவர் மேலேயே போட்டாங்க போல இருக்கு. அவர் சாரிக்கு நடுவில் உட்காந்துருக்காரு, அங்கேருந்து எழுந்து வராங்க. தட்ஸ் ஆல், ஜோக் ஃபார் த டே. வாங்க சார் தியாகராஜன், வாங்க உட்கார். 2 minutes. Mr. Tyagarajan, and I call him Nagesh. In fact, Nagesh ரோலை ஒன்று ஆக்ட் பண்ண அவர் ரொம்ப கன்வின்ஸ் பண்ண பார்த்தேன். அவர் அஷேல காதலிக்க நேரமில்ல அந்த ஒரு நாகேஷன் பாலையா அந்த ஹியூமர் சீனை போடுன்னு அவர்கிட்ட ரொம்ப கேட்டு பார்த்தேன். லிங்க்கு கூட அனுப்பிச்சு பார்த்தேன். அவர் அஷேல பார்க்கலாம் இப்போ இவர் என்ன ஹியூமர் சொல்ல போகிறாருன்ட்டு. அதுக்கு பின்னால் 1 or 2 personal experience joke, just 2 minutes I will take. In between நான் டைம் ஃபில்லராக வரேன். பாஸ்டனில் ஒரு ஸ்டேஷன் இருக்குது, இட்ஸ் கால்டு போர்ட்டர். நான் ஒரு தடவை ஸ்டே பண்ணுறதுக்கு பேருன்னு அப்போ டாக்டர் அங்கே ஹார்வர்டில் படிச்சுட்டு இருந்தா. தட் ஸ்டேஷன் நேம் வாஸ் போர்ட்டர், பிஓ போர்ட்டர். ரெட் லைன்னு லூப் லைனில் வரும் அது. நான் லக்கேஜ் எடுத்துன்னு போனேன். எனக்கு ஐ வாஸ் நாட் ஷுர் அபவுட் வெதர் ஐ எம் கெட்டிங் ஆஃப் அட் த ரைட் ஸ்டேஷன். ஹார்வர்ட் ப்ளஸ் என்னமோ நடுவில் வந்துட்டு அப்புறம் போர்ட்டர்னு வருது. போர்ட்டர் அப்படின்னு கேட்டேன். நோ போர்ட்டர். என்னுடைய லக்கேஜை பார்த்துட்டு அவன் சொல்ல, நோ போர்ட்டர் இன் யூஎஸ், நோ போர்ட்டர் அப்படின்ட்டு. ஸோ நான் கேட்ட கொஸ்டின் இது போர்ட்டரான்னு கேட்டதுக்கு நோ போர்ட்டர் அப்படின்ட்டான். ரெண்டாவது, நான் ஜப்பானில் இருக்கச்ச ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்கச்ச ஒரு ஜாப்பனீஸ் கற்றுக்கணுன்னு எனக்கும் ஒரு ஆசை. தோ ஐ டென்ட் லேர்ன் மச். ஒரு பார்க் இருக்குது, ஹிபியா பார்க்குன்ட்டு, அங்கே பேங்க் பக்கத்துலேயே ஒரு பார்க் இருக்குது. மத்தியானம் போயிட்டு லஞ்ச் ஆட்டப்புறம் போய் உட்காருவேன். அங்கே உட்காந்து யாராவது பெஞ்சில் உட்காந்துருக்குவா ஜாப்பனீஸ் கிட்ட பக்கத்தில் உட்காண்டா அவன்கிட்ட 2 வார்த்தை பேசி நான் இங்கிலீஷில் பேசி அவன் ஜாப்பனீஸில் பதில் சொல்லி அப்படின்னு பார்த்தாக்க அவன் என்கிட்ட இங்கிலீஷில் பேசுகிறான். நான் சொன்னேன், நீ ஜாப்பனீஸில் பேசு அப்படின்ட்டான். அவன் என்கிட்ட இங்கிலீஷ் கற்றுக்க பார்க்குறனே வழிய ஜாப்பனீஸில் அவன் பேச மாட்டேன்றான். கடைசியில் அதுக்கப்புறம் நான் ஐ ஸ்டார்டட் அவாய்டிங் ஹிம். அந்த பெஞ்சிலேருந்து உட்காந்து இன்னொரு பெஞ்சு போனால் அவன் அங்கேயும் தேடின்னு வந்துட்டான் என்கிட்ட. ஸோ தட் எஃபர்ட் that my trying to learn Japanese from a Japanese failed. So that's it now. For the floor is for Mr. Tyagarajan. Vang. அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள். சார் என்னை மோனோ ஆக்டிங் பண்ணாங்க, அதை ஆக்டிங் பண்ண எனக்கு ஆக்டிங் எல்லாம் பண்ண தெரியாது. ஏதோ ட்ராமாவில் என்னை சேர்த்து விட்டுருக்கா, அதில் அவள் சொல்கிறத கேட்குறேன், அதுதானே ஒளி, எனக்கு வேறு ஒன்றும் தெரியாது. ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். எல்லோரும் ஸ்ரீவத்சத்தில் உள்ளவா இருக்கிற பூரா ஃபாரினில் தொடர்பு வச்சுருக்கா. அதனால் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு அநேகமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு வட்டம் மணி எக்ஸ்சேஞ்ச் மூலமாக, மணி எக்ஸ்சேஞ்சு ரெடி மணின்னு ஒரு கம்பெனி இருக்குது, அது மூலமாக டிக்கெட் புக் பண்ணி யூஎஸ்க்கு போயிருந்தேன்.
நானும் என் ஒய்ஃபும் போயிருந்தோம். போன போது அவன் தான் ஏற்பாடு பண்ணால் நாங்கள் போயிட்டோம். வர்ற போது என்னாச்சு, அந்த நாங்கள் கிளம்பி வர்றபோது காலையில் 10 மணிக்கு ஃப்ளைட்டு. 10 மணிக்கு ஃப்ளைட்னா என் பையன்கிட்ட சொன்னேன், எப்போ சீக்கிரம் கிளம்புவோம்ப்பா, சீக்கிரம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் முன்னாடி போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீக்கிரம் போயிடும், உங்கள் ஊரில் இதெல்லாம் நம்ப முடியாது, சீக்கிரம் போயிடும் அப்படின்னேன். அவன் என்ன, இல்லைப்பா எப்படியா 8 மணிக்கு அங்கே போனால் போகிறோம்ப்பா, நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்ட்டான். சரின்னு 7 மணிக்கெல்லாம் கிளப்பிட்டான். கலிஃபோர்னியா விட்டு சான் ஃப்ரான்சிஸ்கோ வரணும், கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆகும் அது வரதுக்கு. கரெக்டாக 8 மணிக்கெல்லாம் வந்து சேர்ந்துட்டோம். 10 மணிக்கு தான் எங்களுக்கு ஃப்ளைட்டு. போய் நாங்கள் கரெக்டாக போய் லைனில் நின்று அங்கேயும் ட்ரெயினில் போய் அந்த இடத்த கண்டுபிடிக்கிறது பெரும்பாடு. ட்ரெயினில் போய் அங்கே இடத்த பிடிக்கணும், அந்த நம்மளுடைய ஃப்ளைட்டு இருக்க போகிற இடத்த அந்த கண்டுபிடிச்சி அந்த இடத்த போய் நாங்கள் நின்னோம். கரெக்டாக 8 மணிக்கு நின்றுட்டோம். 8 மணின்னா அவள் எடுத்து பார்த்துட்டு, உங்கள் ஃப்ளைட்டு வந்து இப்போ இன்னும் 10 நிமிஷத்தில் புறப்பட போகுது, 8:10க்கு, நாங்கள் 7:50க்கு போயிட்டோம், 8க்கு புறப்பட போகுது, நீங்கள் உங்களை யூ ஆர் நாட் அலவுடு அப்படின்ட்டான். என்னம்மா இப்படி சொல்கிறீங்க, நாங்கள் இப்படி தான் 8 மணிக்கு தான் இந்த 10 மணிக்கு போட்டுருங்க, 8 மணிக்கு வந்திருக்கேன், இப்போ இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா. எங்களுக்கு கவுண்டரில் யாரும் இல்லவே இல்லை. சரி நம்ம முதல்ல வந்துட்டோம் போல நாங்கள் நினச்சிக்கிறோம், இல்லை நீங்கள் எல்லாம் போயிட்டாங்க, நீங்கள் தான் கடைசி ஃப்ளைட்டு இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் போகுது அப்படின்னா. அப்போ எங்களை அனுப்பிச்சி விடுங்கண்ணா. இல்லை உங்களை செக்அப் பண்ணி அது பண்ணி இது பண்ணி உங்கள் லக்கேஜ் எல்லாம் வாங்கி எங்களால் அனுப்புறதெல்லாம் முடியாது, நீங்கள் ஃப்ளைட் உங்களுக்கு கேன்சல்ட்டு இங்கே போங்கட்டான். போயிட்டு சரி அப்புறம் கேஷை கொடுமா, இல்லாட்டி வேறு டிக்கெட்டை வந்து வேறு டேட்டுக்கு எங்களுக்கு மாற்றி கொடு அப்படின்னு. நோனோ ஒன்றும் முடியாது, நீங்கள் வேறு டிக்கெட் எடுத்து போய்க்கிற வேண்டியதான்ட்டான். நாங்கள் என்னடா பண்ணுறேன்னு வந்துட்டோம். வந்துட்டு திரும்ப எங்கள் என்னென்னமோ பண்ணி பார்த்தா ஒன்றும் நடக்கலை. நீங்கள் கேன்சல் தான் கேன்சல் பண்ணிடக்கூடாது. ஏமா நீங்கள் வந்து நீங்கள் டயத்தை சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, அதை நீங்கள் எங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும்ல அப்படின்னோம். அது இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா. யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா, இந்த ரெடி பண்ணி இருக்கான்ல மதுரையில், அவனுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவன் இட் இஸ் இஸ் டியூட்டி டு இன்ஃபார்ம் யூ அப்படின்ட்டான். நாங்கள் சொல்ல மாட்டோம், அவன் தான் அவங்களுக்கு சொன்னான். இவனுக்கு பகல்னா அங்கே ராத்திரி எனக்கு பகல். இவன் பகலில் சொல்லியிருக்கான், நைட்டு அவனுக்கு வந்திருக்கு. அவன் அதை பற்றி கவலைப்பட பேசாமல் நல்லா தூங்கிட்டான். ஒன்றும் சொல்ல இல்லை, எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரலை. சரி நாங்கள் உடனே எங்கள் பொண்ணு மாட்டு பொண்ணு என்ன பண்ணால் உடனே இன்னொரு டிக்கெட் எடுத்து எங்களை வழி அனுப்பிச்சி 2 நாள் கழித்து திரும்ப நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். வந்து சேர்ந்ததுக்கப்புறம் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரெடிமணிகிட்ட போய், அப்பா இந்த மாதிரி நீ சொல்லாமல் விட்டுட்ட, நீ அதனால் நாங்கள் வந்த காசு எங்களுக்கு நீ 1 லட்ச ரூபா கொடுத்துரு அப்படின்னு கேட்டேன் நான். அதெல்லாம் முடியாது, எப்படி சார் நான் கொடுப்போம், அதெல்லாம் கொடுத்த டிக்கெட் கொடுத்தது தான் 1 லட்ச ரூபா எங்கள் கையில் இருந்து நாங்கள் கொடுக்க முடியுமா, நீங்கள் கரெக்டாக 8 மணி எப்படியா போகிறது, நீ வந்து சொல்லியிருக்கணும், அப்போனா தான் நாங்கள் அந்த நேரத்துக்கு போயிருப்போம். எங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி போகிறதுக்கு எங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, நாங்கள் கரெக்டாக போயிட்டோம், இந்த மாதிரி நீ இன்ஃபார்ம் பண்ணாமல் விட்ட அப்படின்னு சொன்னோம். அவன் என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறவன் இல்லையா, அவன் பணத்தை கொடுக்க நீங்கள் அதெல்லாம் பற்றி கவலை பண்ணிக்கிறது, நீங்கள் போங்க சார் அதெல்லாம் உங்கள் நஷ்டம் தான், நான் ஒத்துக்கவே மாட்டேன், நான் கடைசிக்கு ஒத்துக்க மாட்டேன்ட்டான். நான் உடனே என்ன பண்ணேன், ஒரு வக்கீலை கன்சல்ட் பண்ணேன். சார் இந்த மாதிரி இருக்குது சார், என்ன பண்ணுறேன்னா, அவர் வந்து உடனே சரி இருங்க நீங்கள் இப்போ சாமி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்சியூமர் கோர்ட்டில் போடுவோம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்சியூமர் கோர்ட்டில் போட சொல்லி என்கிட்ட வக்காலத்து வாங்கிட்டார். வாங்கி மலைன்னு போட்டு கன்சியூமர் கோர்ட்லேருந்து அவங்களுக்கு நோட்டீஸ் போயிடுச்சு. நோட்டீஸ் அனுப்பிச்சி விட்டார், இந்த மாதிரி இப்படி பண்ணி வச்சுருக்க. நான் 3 லட்சம் கிளைம் பண்ணியிருந்தேன். நாங்கள் எல்லோரும் வந்தோம், காரில் வந்தோம், அங்கே தான் இருக்கேன், ஒரு இடத்துலையும் இது டோல்கேட்டு அது இதுன்னு இருக்குது. அவங்க 6 பேர் எங்களோட வந்தாங்க, அவங்க வேலை வேறு கெட்டு போச்சு, அவங்களுக்கு அன்றைக்கி டியூட்டி வேறு போச்சு, அதனால் அவங்க சம்பளம் அது இதெல்லாம் போட்டு ஒரு 3 லட்சம் எனக்கு வந்துருச்சியா, நீ டிக்கெட்லாம் சேர்த்து 3 லட்ச ரூபா டேமேஜ் கிளைம் பண்ணேன் நான். அவன் வந்து அதெல்லாம் ஒரு 5 லட்சம் கொடுக்க மாட்டேன்ட்டான். இப்போ வக்கீல் நோட்டீஸ் போன உடனே வீட்டுக்கு வந்துட்டு சார் என்ன சார் வக்கீல் நோட்டீஸ், ஆமையா அவன்கிட்ட கெஞ்சி பார்த்தேன், நீ கேட்க மாட்டேங்கிற, நான் அதனால் நான் கேட்குறேன் அப்படின்னேன். அப்புறம் விடலை. அப்புறம் ஓடியாந்து வந்து அவன் கம்பெனி பேர் கெட்டு போயிருன்ட்டு போய் திருச்சியில் வேணுமோ அவனுடைய ஹெட் ஆஃபீஸ் இருக்கான், உடனே அங்கேருந்து போய் அவன் சொல்லி வச்சு அந்த பையன் கூப்பிட்டு வந்து 2 பேர் காலில் விழுகிறாங்க. சார் நீங்கள் என்ன சார் அப்படி, அதெல்லாம் முடியாது, எனக்கு நீ 3 லட்சம் கொடுத்தாலே ஆச்சுன்னா. அப்புறம் பேரம் பேசலாம், கடைசி 1,60,000 வாங்கினேன். அந்த வக்கீலுக்கு 10,000 ரூபா, எனக்கு இன்னும் 1,50,000 லட்சம், எனக்கு 50,000 ரூபா லாபம். இதுதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு. இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அடுத்த வட்டம் சொல்கிறேன். தேங்க்யூ. Now we almost we are nearing the end of this. Anybody else would like to volunteer to talk? யாராவது வாலண்டியர்
then I'll go back to my opening batsman, Mr. Mani. He started the round. Better known, he is a good friend of mine. அவர் எங்கிட்ட நான் அவரை பற்றி ஒரு விட்டு சொல்லிடுறேன். நான் தெரியாத நான் சொல்ல வேண்டாமா? உங்களுக்கு இனிமேல் தான் இனிமேல் நான் ஒரு தடவை மியூலில் பாடிட்டேன்னு சொல்லணும். அவர் ஒருத்தர் தான் எங்கிட்ட வந்துட்டு சொன்னார், நன்னா ப்ரோஸ் படித்தப்பா, நீ நன்னா லைன் படித்த அப்படின்ட்டு கரெக்டாக சொல்லிட்டார். உனக்கு பாட்டு வாயில இனிமேல் இங்கே பாடுறத பார்த்த இடத்துல சுட்டு பிடிக்கிட்டு. அதனால் இப்போ அவர் ஊருக்கு போயிருக்கான்ற தைரியத்தில் சரி, அவருக்கு இப்போ சரியாக ஊரில் இல்லை, அதனால் அவ்வளோ பயப்பட வேண்டாம். இப்போது இன்னொரு நாளைக்கு கிளம்பின்னு இருக்கல. இந்த அழகன் படத்தில் மம்முட்டி ரவா அம்மா யூஸ் பண்ணிக்கிற மாதிரி என்னை யூஸ் பண்ணிக்கிறாரு. நான் எதோக்கோ வந்தேன், என்னை பிடிச்சி இழுத்து போட்டு இப்போ ரவா அம்மா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. சரி, எல்லோரும் போயிட்டாங்க. இங்கே திரளாக கூடியிருக்கும் மக்கள்னு சொல்ல முடியாது, மொத்தமே ஒரு 4-5 பேர் தான் இருக்காங்க. எங்கள் ஊரில் ஆமாம், அதுதான் 5-6 பேர் தான் திடம் இருக்குது. என்னோடய ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு கொஞ்சம் என்னோடய ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது, கொஞ்சம் சீரியஸாகவே இருந்தது. இதுவும் ஒரு ஜோக் தான். டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி டாக்டர் வந்து பார்த்தாரு, இல்லை இது தேராது, கொஞ்சம் உறவுக்காரங்களாம் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உறவுக்காரங்களாம் சொல்லியாச்சு, எல்லோரும் வந்தாங்க. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, உயிர் போகிற மாதிரி இல்லை. உறவுக்காரங்க வந்தால் ஒரே தெரியாக முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேரா போட்டாங்க. 1 வாரம் ஆச்சு, உறவுக்காரங்களுக்கு ஒன்றும் முடியல. ஒருத்தன் எங்கிட்ட அவன் ஃப்ரெண்டு சாவு செலவுக்குன்னு ஒரு அம்மா சாவு செலவுக்குன்னு ஒரு 25,000 ரூபா பணம் வச்சுருந்தான். அதுவும் கொஞ்சமாக செலவழிஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த பணமெல்லாம் செலவழிஞ்சு போச்சுன்னா அப்புறம் சாவுக்கு என்னடா பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தான். இந்த உறவுக்காரங்க அதில் டெய்லி காலையில் டிஃபன் சாப்பிட்டு லஞ்சுக்கு வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு, ஒரு 11 மணிக்கு டீ கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா. ஏற்கனவே இங்கே திண்டாடிக்கிட்டு இருக்கேன், அதில் டீ கொடுத்தா நல்லாயிருக்கும். இன்னொருத்தன் டெய்லி இட்லி தோசையை போடுறீங்க, பூரி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னான். நல்லா வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு சோகமாக இருந்தான். அவர் பக்கத்து வீட்டுக்காரர் வந்தார், என்ன 1 வாரமாக பார்க்குறேன் சோகமாக இருக்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னார், போயிடுனார். எல்லாருக்கும் வரவழைச்சிட்டா யாரும் எல்லோரும் இருக்காங்க, போக மாட்டேங்கிறாங்க, இருந்து முடிச்சுட்டு போயிடலாம் பார்க்குறாங்க அப்படின்னா. சரி என்னடா பண்ணுறது, இதுதானே இது பக்கத்து டாக்டர் சொக்கலிங்க இருக்கார், அவர்கிட்ட போனால் கைராசிக்காரர் உடனே போயிடும் அப்படின்னு. சரி சொல்லிட்டு அடாடா இது தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நேராக கஷ்டப்பட்டு அழைச்சிட்டு போய் டாக்டர்கிட்ட போய் டாக்டர் என்ன ஆச்சு அம்மாவுக்குன்னு தொட்டார், உடனே போயிடுச்சு. அடாடா அது தெரியாமல் போச்சு, இதே 1 வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன்னா நேரம் எனக்கு ஒரு 20-25,000 மிச்சமாக இருக்கும். அப்போ அந்த டாக்டரை சரி நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாரு. அந்த டாக்டர்கிட்ட போன யாருமே அழைச்சிட்டு போங்கன்னு சொன்னதே கிடையாது, எடுத்துகிட்டு போங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா போன உடனே அவர் தொட்ட உடனே போயிடும், அந்த மாதிரி டாக்டர் அவர். இது ஒரு ஜோக்கு. இன்னொன்று அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அலுமினி மீட்டிங்னு ஒன்று வைப்பாங்க. 10-15 வருஷம் அவங்கவுங்க எல்லாம் படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போவாங்க, ஃபாரின் போவாங்க, எல்லா வேலைகளில் இருப்பாங்க. அலுமினி மீட்டிங் சொல்லி ஒரு காலேஜில் அலுமினி மீட்டிங் வச்சாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டும் கம்பல்சரியாக வந்தாகணும். நாங்கள் எல்லாம் ஃபேமிலியோடு வந்தாங்க. எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் பேசி முடிச்சுட்டு அதில் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு 2-3 பேர் டேய் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வரோம், வீட்டுக்கு வாங்கடா, வீட்டுக்கு வாடா அப்படின்னாங்க. வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாங்க. வீட்டுக்கு அழைச்சிட்டு போனோன்னா காஃபி டீ எல்லாம் கொடுத்துட்டு, இதாண்டா என் வீடு அதெல்லாம் காமிச்சிட்டு, இதாண்டா என் ஒய்ஃப் அப்படின்னாங்க. இதுவா அப்போ அது அப்படின்னா, அந்த அது இதுதான் அப்படின்னு சொல்கிறதுக்கு 3 மாதம் ஆச்சு. அவன் மாட்டான் அது அப்படின்னா அந்த அது அப்படின்னு கேட்டு அவன் போயிட்டான். பொண்டாட்டிட்டு நான் பட்ட பாடு என்ன அதுங்கிற அப்படின்னா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி பல ஜோக் இருக்குது, இன்னும் சொல்லலாம், டைம் இல்லை. அதனால் தேங்க்யூ வெரி மச். ஒரு மனைவி, என்னங்க ரசத்தில் புளியை கரைச்சி ஊற்ற மறந்துட்டேன், நீங்கள் ஒன்றும் சொல்லாமல் சாப்பிட்றீங்க. கணவன், நீ ரசம் வைக்க போகிறேன்னு சொன்ன உடனே எனக்கு கரைச்சி எடுத்து வயத்தில், அதுதான் ஸோ அந்த மாதிரியே இருந்தது. அப்புறம்
மனைவி கணவரிடம் கேட்டாள், நான் ஒரு 4 நாளாக உங்கள் கண்ணில் படாமல் இருந்தால் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாள். அப்பாவி கணவனும் சந்தோஷத்தில் அவசரப்பட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னா. அப்புறம் என்ன, திங்கக்கிழமை அவன் பொண்டாட்டி கண்ணில் படலை, செவ்வாய்க்கிழமை பொண்டாட்டி கண்ணில் படலை, புதன்கிழமையும் பொண்டாட்டி கண்ணில் படலை, வியாழக்கிழமையும் பொண்டாட்டி கண்ணில் படலை. ஒரு வழியாக வெள்ளிக்கிழமை சாயங்காலமாக கண்ணில் வீக்கம் குறைஞ்சி லேசாக தெரிய ஆரம்பித்தா மகராசி. நம்ம மணி சார் வந்து சொன்னார், அந்த டாக்டர்கிட்ட கூட்டின்னு போனது, அந்த டெத்து அப்படி நடந்த சமாச்சாரத்தை பற்றி சொன்னார். அது கேட்கும்பொழுது வந்து எங்கள் அப்பா சொன்ன வந்து ஒரு சம்பவம் நடந்தது சொல்கிறது எனக்கு ஞாபகம் வருது. எங்கள் வில்லேஜ் வந்து கும்பகோணத்துலேருந்து அந்த அணைக்கரையிலேருந்து ஜெயங்கொண்டம் போகிறது வழியில் வந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸில் வந்து வில்லேஜ். அது அந்த பீரியட்லலாம் வந்து ஏதோ ஒரு பஸ் ஒரு நாளைக்கு இருக்கும், இல்லை வந்து மாட்டு வண்டி கட்டிட்டு வந்து அணைக்கரைக்கு வந்து அங்கேருந்து ஏதோ ஒரு பஸ் வர்றது பிடிச்சி கும்பகோணம் வரணும். இப்போ எங்கள் தாத்தா இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி வந்து வில்லேஜுக்கு எல்லோரும் போயிருக்காங்க. வில்லேஜ் போனதில் வந்து எங்கள் அப்பாவோட சிஸ்டர் பையன், அது வந்து எங்கள் பெரியப்பாவுக்கு மாப்பிள்ளையும் கூட. அப்படி அவர் வந்து கும்பகோணம் போயிட்டு சாமான்கள்லாம் வாங்கிட்டு வரார். போயாச்சு, பாட்டியோட டெத் ஆகிடுத்து. அந்த அடுத்த நாள்லாம் வந்து சஞ்சனையெல்லாம் ஆகிடுது. அப்போது எங்கள் ஃபேமிலியோடவே ரகுநாத பாகவதர்னு ஒரு கதாகலட்சம் பண்ணுற ஒருத்தர் ஃப்ரெண்டு, அவரும் கூட வந்து எதேச்சியாக வந்திருக்காரு. அந்த பாட்டி காலமானதுக்கு அவரும் வந்திருக்கார். இவர் வந்து எங்கள் அத்தை பையன் வந்து கும்பகோணத்துலேருந்து வந்த உடனே, அவர் பேர் மாணிக்கம் பேர், கூப்பிடுவாங்க. இவர் ரகுநாத பாகவதர், வா வா மாணிக்கம், ஒன்று தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், ரொம்ப கைராசி உன்னோட இது, வா வா சீக்கிரம் எழுதணும் அப்படின்னாரு. என்ன அப்படின்னு கேட்டான். நீ வந்து 10ஆம் நாளுக்காக நீ வந்து எல்லாருக்கும் கார்டு போட்டியோன்னோ, இப்போ வந்த இன்னொரு அத்தை வந்து இங்கே வந்து 2 நாளில் காலமாக போயிட்டா, அவளுக்கு நீ தான் கார்டு எழுதணும், கைராசியான ஆள் நீ, வந்து எழுது அப்படின்னாரு. இது ஒரு சம்பவம். தேங்க்யூ. பேசுகிறாங்களா யாராவது வாலண்டியர்ஸ்? Okay, now it's time for me to propose a vote of thanks. Vote of thanks to all those who participated. எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப நல்ல நல்ல ஜோக்ஸ் எல்லாம் நீங்கள் ஹியூமரஸாக சொன்னேன். அது அந்த ப்ரப்போர்ஷனுக்கு நாங்கள் சிரிச்சோமா, நாங்களே சிரித்தா, நான் சொன்ன ஜோக்கும் யாராவது சிரிச்சா, தட்ஸ் நாட் இம்பார்ட்டண்ட். We enjoyed the session, that is important. I propose a vote of thanks to Mr. our Vandan Solver, Mr. Rangarajan, for conducting the system, and also we owe a vote of thanks to Mr. Sitaraman for giving this occasion, for conducting this regularly, this humor club. ஒரு எனக்கு தெரிஞ்ச 8 மாதமாக ஓடின்னு இருக்கு. இது மாதிரி எல்லோரும் நிறையா பேர் வந்து இந்த மாதிரி இன்றைக்கி பார்ட்டிசிபேட் பண்ண மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணணும். ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ்.